அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருள வந்தான் தன்னை திரிபுரத்தின் சிலையை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த நேயர்களே, வைகாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, துதியை தீதி, மிருகசீர நட்சத்திரம், சித்த யோகம், ராவுகாலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். சூரியன் ரிஷபத்தில், சந்திரன் ரிஷபத்தில், புதன் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில், செவ்வாய் கடகத்தில், கேது சிம்மத்தில், சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மீனத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய நிலைமை. அன்பான நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 3ஆம் இடம் நல்ல இடம் இல்லை, அதனால அவங்க 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் சனி பகவானும் ராகு பகவானும் அருமையாக இருக்காரு, நல்ல 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால அது ஒரு நல்ல அமைப்பு. அது சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. பாவகிரகங்கள் 11 இருப்பது நன்று அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அன்பான நேயர்களை, அந்த குரு பார்வை பிரமாதமா இருக்கு. இந்த மேஷராசிக்கு குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால சிரமங்கள் இருந்தாலும் காரியங்கள் தடைப்படாது என்பது ஒரு கணக்கு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். இன்று உங்களுக்கு தான் அமோகமான நாள். உங்களுக்கு தொழில் சாணம் பிரமாதமாக இருக்குது. 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, ராகு இருக்கு. உங்கள் ராசிநாதன் 11 உச்சம் பெற்றிருக்காரு. அதே ராசிநாதன் 6ஆம் அதிபதி உச்சம் பெறுவது நன்மை இல்லை. இருப்பினும் ராசிநாதன் உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லது. 2ல் குரு இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. 2ஆம் இடத்துல குரு இருப்பது ஓராண்டுக்கு இதில் இருப்பார். 1.5 வருஷத்துக்கு இந்த சனி ராகுகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு அருமையான நாள்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தையும் இந்த காலத்தில் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இது ஒரு